ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உளுந்தம் பருப்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இடுப்பு வலி உள்ளவங்களாம் இது ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா இடுப்புக்கு நல்ல ஒரு பலம் கொடுக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் விட்டு சாப்பிட்றப்ப செமையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல், ஒரு 4 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், ஒரு கிளாஸ் உளுந்து. இது 150 கிராம் இருக்குங்க. இந்த உளுந்தை நம்ம ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி குக்கரில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி அளவுக்கு மட்டும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 10லேருந்து 12 பூண்டு பல், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு இதையும் ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டுருங்க. ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு பருப்பு கொஞ்சம் வெந்து வரும். இப்போ விசில் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்மளுக்கு நல்ல உளுந்தம் பருப்பு 90% பக்கம் நல்லா வெந்துருச்சு. கையில் இப்படி எடுத்து பார்த்தா மசியும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துடணும். இப்போ இந்த உளுந்தம் பருப்பை கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஒரு 2 திருக்கு மட்டும் திரிக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். 2 தடவை திரிக்கிட்டு பாருங்கள், நம்மளுக்கு நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே அரைப்பட்டுரும். சாப்பிட்றப்ப யாரும் எதையும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் சீரகம், காய்ந்த வத்தல் ஒரு 3லேருந்து 4 காய்ந்த வத்தல், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, ஏற்கனவே பேலன்ஸ் வச்சுருக்க உரித்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்தா கொஞ்சம் மணமாகவே இருக்கும். இதையும் லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல உளுந்து பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக வாஷ் பண்ணி இந்த தண்ணி ஊற்றி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நான் செமியாக இருக்க மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வைக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்தோடனே இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரான உளுந்து பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டால் நீங்கள் சப்பாத்தி, ரைஸு எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். வீட்டில் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் நெய் போட்டு கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.